வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஏஓ அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th 10th 12th நீங்கள் எது பாஸ் பண்ணியிருந்தாலும் அண்ட் பாஸ் அண்ட் ஃபெயில் ரெண்டுமே அக்செப்ட் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் மிகாமல் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, அந்த ஷார்ட்டேஜ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கூடிய விஏஓ அசிஸ்டன்ட் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா tn.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலே போதும். உங்களுக்கான இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக ரெனியூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியிட்டிருக்காங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024க்கான இந்த வேக்கன்சி. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து 2025க்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டுட்டாங்க. 2025க்கான சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சுனாவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் படி உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், உங்களுக்கான சேலரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட, அதாவது 2024க்கான இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓரளவு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்ச் இல்லைன்னா ஏப்ரலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷத்தோட இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. டிலே ஆனதுக்கு இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2299 வேக்கன்சி வந்து அப்படியே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து வெளியிடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025க்கும் 2026க்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து வெளியிட போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற சில பேர் வந்து டவுட்டாகவே கேட்குறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிலர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து தனித்தனியாக வேக்கன்சி விடுவாங்களா, இல்லை டோட்டலாக வேக்கன்சி வந்து அறிவிச்சிருவாங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எத்தனை தாலுக்கா இருக்குது, தாலுக்கா வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. விஏஓ அசிஸ்டன்ட் 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து ஓப்பன் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்றத எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெனியூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிடுவாங்க. இது வந்து வில்லேஜ் விஏஓ அசிஸ்டண்டோட ஜாப் தான் வந்து வெளியிட போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இப்போது ஆட் பண்ணி வந்து வெளியிட போகிறாங்க. அதனால தான் இது கவுண்டிங்கில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் அவுட் ஆகலை. இது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 5th பாஸ் ஆயிருந்தாலே போதும். 5thலேருந்து நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த 3மே இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் 2025க்கான வேக்கன்சி வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, எப்போ வந்து கவுண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. மார்ச்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து வெளியிட்ருவாங்க. சிலர் வந்து இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்ற குரூப்பில் எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி அந்த விஓஓ அசிஸ்டண்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு குரூப்லேயே சென்ட் பண்ணுறேன். அண்ட் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேகும் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.